தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்க இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு ஆபத் பாந்தவ வரமாட்டாரா நம்மளை காப்பாத்துறதுக்கு. உலகம் ஃபுல்லாக இந்த எனர்ஜி சார்ந்த இஷ்யூ தலைவிரிச்சாடும் போல இருக்கு. ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் பிரச்சனை லைட்டாக தலைவிரிச்சாட ஆரம்பிச்சு, இந்த எல்பிஜி அப்புறம் கேஸ் சம்மந்தமான விஷயம் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் பீக்குக்கு போகிற மாதிரி இருக்குன்னு உலக மக்கள் பயத்தில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தர் ஆவலாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பவும் அவர் 1008 கேஸை வாங்கினவர், அது சம்மந்தமாக பல விஷயங்களை சொன்னவர், மூலிகை பெட்ரோல் ஞாபகம் இருக்கா? அப்பேற்பட்ட பர்சனை பல பேர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவரை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலகம் முழுக்க எரிவாயு பஞ்சாயத்து வரும்போது அவர் ஞாபகம் பல பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் நாம் ரீசெண்ட் டைமாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த வார் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குல்ல, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பல பேருமே அவரோட பேரை மென்ஷன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ப்ரோ, ராமர் பிள்ளை அவர்கள் சொன்ன விஷயம் அப்போ சரியாக புரியல எங்களுக்கு, அதை பற்றி திரும்ப சொல்ல முடியுமான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இது மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னாக்கா அது உண்மைனா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமே, அதை பண்ணால் இந்தியா வேட்டு நாடுகளை கையேந்த வேணாமன்ற மாதிரிலாம் பல பேர் பல விஷயங்களை சொன்னீங்க. அவரை பற்றியும் அவர் ஃபேஸ் பண்ண கேசஸ் பற்றியும் நான் சொல்கிறத விட அவரே சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல. பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசியிருக்காப்ல, நம்ம சேனலில் பேசியிருக்காப்ல. அவர் பேசினப்போ பல விஷயங்கள் எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றதுக்காகவே அதை ஒட்டு மொத்தமாக பொய்ன்னு சொல்கிற பழக்கம் பெரும்பாலும் இருக்குல்ல. இதில் ஒரு சிக்கனாரா என்னவோ தெரியலங்க. அது மட்டும் இல்லை, சித்தர்கள் சார்ந்த விஷயங்களை அவர் கனெக்ட் பண்ணி பேசி அதை இந்த மூலிகை பெட்ரோல் மேட்டர் கூட கொஞ்சம் கொண்டு வந்து கோர்த்து அது இன்னும் பல பேரை இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. இது போலாம் பல விஷயம் நடந்துருந்துச்சு. அந்த ராமர் பிள்ளையை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு இப்போ பல பேர் கமெண்ட் செக்ஷன் முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்காக இந்த த்ரோபேக் இன்டர்வியூ காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்க மக்களே. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலை 30 ரூபாய்க்கு தர முடியும்னு அஷூரன்ஸ் கொடுத்தாப்புல. பல வருஷமா இவர் ஃபேமஸ் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு. சினிமா படங்கள் அவ்வளோ தூரம் ஒரு கிண்டல் பண்ணி தான் டைலாக் வச்சிருந்தாங்க. அப்போ ஏற்பட்ட சொன்ன விஷயம் 30 ரூபாய்க்கு என்னால் 1 லிட்டர் பெட்ரோலை கொடுக்க முடியும்னு. ஃப்ராட் அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கூட கேட்டிருந்தோம் ஓப்பன் அந்த இன்டர்வியூல. அதுக்கும் பதில் கொடுத்தாப்புல. அவர் மேலே கேஸ் போட்டாங்களே, எங்க இந்தியாவோட உச்சபட்ச புலனாய்வு அமைப்பிற்கும் ஃபுல்லாக விசாரிக்கிற அளவுக்கு கேஸ்லாம் பெருசாக போச்சுல்ல. இது எப்படி முடிஞ்சதுன்னு பல விஷயங்களை சொன்னாப்புல. 2023 பதிவு போன விஷயங்கள் ஒன்றுத்தையும் 2026 நாம கேட்குறோன்னு எழுதியிருக்கு போல இருக்குங்க. அவர் அப்போ என்னென்ன சொன்னார் இப்போ முழுமையாக கேளுங்க மக்களே. மூலிகை பெட்ரோல் அப்படின்ற விஷயம் சாத்தியமாகுமா இல்லையான்றத அவர் சொல்றதை வச்சு நீங்க புரிஞ்சிக்க முடியும்னு நம்புறேன். அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பாருங்க. இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் டைம்ல இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நான் கருதுறேன். அந்த டிஸ்கஷனை பாருங்க. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஐயா, உங்களை ஃப்ராடு, மோசடிக்காரன், பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி ஏமாத்துறான், மூலிகை பெட்ரோல் அப்படின்ற பேர்ல எம்எல்எம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இவர் முதல்ல தூக்கி ஜெயில போடுங்கன்னு என் நிலைமை இந்த கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட என் நிலை வரக்கூடாது. சில யூடியூப் சேனல்ஸ்லேயே நீங்கள் டெமோ பண்ணியிருக்கீங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக நீங்களே படிச்சும் பார்த்துருப்பீங்க. கால் இல்லாத முடன் ஓடுனானா, பார்த்தது யாரு குருடன், சொன்னது ஊமையன், கேட்டது செவிடன். இதை விட பெரிய அவமானங்களை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்கிறீங்க? மத்திய புலனாய்வுத்துறை சொல்கிறேன். சிபிஐ. ஆமாம், இதை விட பெரிய அவமானங்களை சந்திப்பாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்கக்கூடிய அந்த அரிய வகை மூலிகையோட பலன்கள் நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வெளியில் கொண்டு வரோம். சென்னை ஐஐடி பீப்புள் பார்த்துட்டு இது பெட்ரோலை விட 20% ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது, ஃபார்முலா திருடுனுங்கிற நோக்கத்தில் தான் வந்தாங்க. மூலிகை பெட்ரோலை நான் 1 லிட்டருக்கு வாங்குறேன் அப்படின்னா என் வண்டியில் போடுறேன் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? 20%. எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்க். இவ்வளோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணப்பட்டிருக்கப்ப கவர்மெண்ட்டே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விட்டுட்டு ஆகணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் எடிசன், டெஸ்லா இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி அவ்வளோ தூரம் போன விஷயம் அதெல்லாம். ஆனால் நீங்கள் என்னென்னா அசால்ட்டாக அதை கிளைமை முன் வைக்கிறீங்க சார். நீங்கள் சொன்னீங்களே 1 லிட்டர் 30 ரூபாய் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு, இதே வேலை லைஃப் லாங் தொடருமா? இருங்க, வெயிட் பண்ணி. அதை கடைசி சொல்ல மாட்டீங்களே. இப்போ நான் 1 லிட்டர் பெட்ரோல் என்னோட 2 வீலரில் போடுறேன் அப்படின்னா சராசரியாக 30 கிலோமீட்டர் ஓடையா, அதோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி
இதே மாதிரி உங்ககிட்ட இருந்த இந்த மூலிகை பெட்ரோலை நான் 1 லிட்டருக்கு வாங்குறேன் அப்படின்னா என் வண்டியில் போடுறேன் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? இது அவங்களே சொல்கிறாங்களே, சென்னை ஐஐடியே சொல்லுது 20% ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதுன்னு. அப்போ 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர், அதாவது 30 கிலோமீட்டர் போகிறது 45லேருந்து 46 கிலோமீட்டர் வரை போகும். இல்லை அது நீதிமன்றத்தில் நீதிபதியே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதை விட எங்களுக்கு கிலோமீட்டர் அதிகமாக கிடச்சது, குறைந்த செலவில் வந்து நாங்கள் நல்ல ஒரு ஃபீலை வாங்கி நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அதெல்லாம் ஐயா பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு. ஓகே, தீர்ப்பில் அதெல்லாம் வருது. நாங்கள் குறைந்த செலவில் நிறைந்த லாபம் அடைந்தோம், மைலேஜ் நல்லா போச்சு, மக்கள் எந்த குறைபாடும் சொல்ல. சில பேர் ரேஸ் அந்த டீப் மில்ட் ஆச்சு, அந்த மாதிரி தான். ஒரே ஒரு ஆள் அவங்க சொல்கிறாங்க, சிபி ஒரே ஒரு ஆளை கொண்டு வராங்க, அவர் ஆட்டோக்காரன். அந்த ஆட்டோக்காரர் ஐயாவே இருக்கிறாரு சொல்லிட்டாரு, ஆட்டோ நம்பர் என்ன தெரியாது, லைசன்ஸ் என்ன தெரியாது, அதையும் மென்ஷன் பண்ணி பயா 2026க்குள்ளே இந்த புவி வெப்பமயமாகிறதுல வந்து நம்ம ஒரு 8% 10% குறைக்கவில்லை என்றால் பனிக்கட்டிகள் உருங்கி பல நாடுகள் வந்து மூழ்கும், சென்னையும் மூழ்கும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள்லாம் சொல்லுது. அதுக்காகத்தான் எலக்ட்ரிக் பைக் போங்க, எலக்ட்ரிக் கார் போங்க, எலக்ட்ரிக் பஸ் போங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின் போங்கன்ட்டு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. மாறவில்லை என்றால் இன்னும் நம்ம என்னென்னமோ அழிவுகளை சந்திக்க வேண்டியது வரும். இத்தனைக்கும் காரணம் இந்த புகை தான் காரணம். இந்த புகை தான் நமக்கு பகை. அதனால தான் எல்லாம் எலக்ட்ரிக் மாறிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே எலக்ட்ரிக் மாறுறாங்க. காரணம் ஏன்? இந்த வந்து நம்ம யூஸ் பண்ணாமல், ஏன்னா யூஸ் பண்ணலைன்னா பிழைக்க முடியாது. அது வரைக்கும் ஒரு மாற்று வார வரைக்கும் அந்த மாற்று தான் இப்போ அவங்களுடைய தரப்பில் வந்து எலக்ட்ரிக் ஜெர்மனில் வாட்டரை உடச்சி ஹைட்ரஜனில் போகிற ட்ரெயினே விட்டாச்சு. இதை நம்ம வந்து இதை முடித்ததுக்கப்புறம் சரி, புகையில்லாத ஒரு பெட்ரோல், புகையில்லாத ஒரு டீசல், அது பயோஃபியூல் உருவாகிற டீசல் கிடச்சிருச்சு அப்படிங்க சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று பேட்டரி நம்பி போக வேண்டாம். நீங்கள் அந்த எலக்ட்ரிக் போயிட்டாலுமே கரண்ட்டுக்கு எங்கே போவீங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு? சரி, நம்ம எனக்கு ஃபஸ்ட்டு ஜொல்சனே வந்து சரி, முதல்ல நான் இப்போ சொன்னேன்ல, மக்களுக்கு பவராக கொடுப்போம். என்னுடைய பொருளில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது, பவரில் பேட்டரி சார்ஜ் ஆகுது, பேட்டரியில் கரண்ட்டு வருது, பேட்டரியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் ஹீட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கரண்ட்டு பில்லும் நீங்கள் அந்த கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டாம். இதுதான் நான் அந்த டெமோவை முடிச்சுட்டு அந்த எப்படி அந்த சிலிண்டர் உருவாகுது, எப்படி அந்த கேஸ் உருவாகுது, நீங்கள் கேஸை எப்படி யூஸ் பண்ணணும், நான் வந்து அந்த பொருளை மட்டும் நான் அந்த டேங்கில் போட்டுறோம். மக்கள் தண்ணியை ஊற்றி அவங்களா சுவிட்சை ஆன் பண்ணி அவங்களா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களா சார்ஜ் பண்ணி அவங்களா பண்ணிக்க போகிறாங்க. அந்த பொருள் எரியுமானம் எரியாது, அந்த இலை எரியுமானம் எரியாது. அதை வந்து அது ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்கோம். அவங்க வாட்டரை போட்டாங்கன்னா அது எரிபொருளாக மாறும். திருவள்ளூர் மாதிரி ஒரு அறிஞரை சொல்லுங்கள். திருவள்ளூர்லாம் ஐயா அவங்க இந்த பெட்ரோல் டீசல் பக்கம் வரல, அறிவியல் பக்கம் அவங்க பெருசாக வரல. ஆனால் சித்தர்கள் வர்றாங்க. இல்லைங்க சித்தர்கள் வர்றாங்க. அறிவியல் பக்கம் சொல்கிறீங்க. சித்தர்கள் வந்து பல நாள் சாப்பிடாம காத்தையே உணவாக எடுத்து போகிற பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு பொறுமை பத்தலை. எதுக்காகனா இப்போ ராமர் இதோட 10வது வருஷம் சொல்லிட்டாரு, 10வது வருஷம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வாங்க எங்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல பேர் உங்களை அழைப்பாங்க, அதை மாற்று கருத்து இல்லை. ஆக்சுவலாக போகிற இடத்துல நீங்கள் நம்பி போவீங்க. அதுக்கப்புறம் சில நிறுவனங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன், சில நிறுவனங்கள் நம்பி 99% வேலை முடிஞ்சு போச்சு, இன்னும் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த ராமர் தனிப்பட்ட மனிதர், இந்தியாவுக்கு மட்டும் போராடுறேன், எப்படி எங்கள் நாட்டை மட்டும் என்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. அந்த டேக்ஸை அந்த 1 கோடி லிட்டர் வாரம் 1 லிட்டர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த டேக்ஸை மட்டும் என்கிட்ட கொடுங்க, பாவம் எங்கள் ஆளுங்க. சரி, ஒரு கற்பனை கேட்குறேன் ஐயா. ஒரு வேளை நீங்கள் கண்டுபிடிச்ச பொருளை மத்திய அரசு அங்கீகரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டுக்கு வருது ஐயா அந்த பொருள். நீங்கள் சொன்னீங்களே 1 லிட்டர் 30 ரூபா என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு, இதே வேலை லைஃப் லாங் தொடருமா, இல்லை நீங்களும் வியாபார பொருளாக மாறுவீங்களா? குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க வெளியே, கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துலையும் சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கீங்களே சார். குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க வெளியே. ஏன்னா இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அதை கடைசி இல்லை, நான் இந்த டெமோ பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் டெமோ பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியில் ஒரே சின்ன காம்பு மாதிரி இருக்குது, அதை போடுறீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது, தண்ணி எரியுது. இதை தான் எங்களுக்கு எப்படின்னே புரியல. அதாவது பல லிட்டர் பால் இருக்கட்டும், ஒரு துளி விஷம் போச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஓகே, பால் இருக்கட்டும், பாலில் வந்து நீங்கள் ஒரு லிட்டர் பாலில் நீங்கள் 1/2 கிராம் வந்து நீங்கள் தேயிலை சேர்த்துட்டிங்கன்னா அது பால் அல்ல, பொருள் வேறு. அது மாதிரி தண்ணி தான். தண்ணீர் வந்து அந்த ஹெர்பலுடைய இதை வந்து இதில் ஒரு பெரிய ஒரு இது சொல்ல என்னென்னா, நான் பேட்டன்ட் ஆஃபீஸில் இதை ஃபைல் பண்ணுறேன். பேட்டன்ட் ஆஃபீஸ் கேட்குறாங்க, ஏன் அது நேஷனல் லெவலில் பண்ண போகிறீங்களா இன்டர்நேஷனல் லெவலில் பண்ண போகிறீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ண போகிறேன் சார். இப்போ இந்த ஃபைலை வந்து 36 நாள் கழிச்சு வாங்க, ஜெனீவாவுக்கு வந்து ஒரு $some lakhs கிட்ட டாலர் எடுத்துகிட்டு வாங்க,
ஃபைனல் பண்ணிக்கலாங்கிறாங்க. அந்த 36 நாள் இவங்க ஆய்வு பண்ணி ஏன் அந்த பொருளில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லை இது வெளிநாட்டுக்கு போனால் ஏதாவது ரகசியங்கள் வெளியே போகுதா, இல்லை ஜெனிவாக்கு அனுப்பும்போது இது உண்மையான பிரயோஜனமான ஃபைல் தானே, ஜெனிவாக்காரன் நம்மளை காரிய துப்பினாலும் துப்பிடுவான், அது ராம்பர்னா ரொம்ப காரிய துப்பிடுவான் பாரியான்னு சொல்லி 36 நாள் அதை போட்டு உடச்சி ஜெனிவாவுக்கு அனுப்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி தான் சார் ஜெனிவாவுக்கு அனுப்புவாங்க. ஏன் அங்கே நீங்கள் சொல்லி பார்க்க வேணாம். அப்போது இன்டர்நேஷ்னல் சர்ச்சிங் அத்தாரிட்டின்னு இருக்கா, அவன் ஜெனிவா முதல்ல அங்கே தான் அனுப்புவான். அவன் சொல்கிறான் ராமன் சொல்கிற மாதிரி இந்த கிளைம் உலகத்தில் யாருமே பண்ணலை, நாவல் தான் இது, இண்டஸ்ட்ரியலாக அப்ளிக் ஆகும். ஏன் இதெல்லாம் அந்த மெழுகுன்னு ஒரு ஆள் சொன்னார், அதெல்லாம் படித்து பார்த்தாரு. கடைசியில் கிரைண்ட் பண்ணலையே, அந்த கிரைண்ட் பண்ண லெட்டர் போட்டால் காமிக்கலையே. நான் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு நான் கிரைண்ட் பண்ணுறேன், கிரைண்ட் பீஸ் கேட்டியான்னு கேட்டாங்க. கிரைண்ட் பீஸ் எவ்வளோயான்னு கேட்டால் 6 லட்ச ரூபா கேட்டாங்க, நான் கொடுக்க முடியல. திரும்ப ஃபெனால்ட்டியோட அடுத்த வருஷம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. தபால் என்கிட்ட இருக்குது. அதான் சொன்னானே, நொண்டி ஓடுனதா குருடம் பார்த்ததா ஊமையை சொல்ல செவிடம் கேட்டானவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்ல போகிறாரு? ஏன்னா எனக்கு இதான் சார் புரியல. இந்தியாவோட நேரடி போட்டியாளர் பொருளாதாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா சைனா. மூலிகை சார்ந்து நாம் இங்கே நிறைய மழுங்கடிச்சிட்டோம், அவங்க இன்னும் மூலிகையை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிசிஎம் இதுக்காக சிறந்த சான்று இதெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்களே கிளைம் பண்ணாத விஷயம் இது, மூலிகையில் பெட்ரோல் இருக்குப்பா அப்படின்ட்டு. ஆனால் மூலிகையில் பெட்ரோல் அல்ல, அந்த மூலிகை என்ன பண்ணுது, வாட்டரை உடைச்சி ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த மூலிகையும் நான் வந்து சில பயோகெமிக்கல் சேர்க்குறேன். அந்த பயோகெமிக்கலோட அந்த ஹார்மோன் அட்டாச் பண்ணி ஹைட்ரோ ஹார்மோனாக மாறுது. ஹைட்ரஜன் உனக்கு ஹார்மோன் தான் வேணும். ஹைட்ரஜன் உடஞ்சிருச்சுன்னா எங்கேயாவது போய் ஒன்று சேர பார்க்கும். அந்த நிமிஷத்தில் நான் போடுற அந்த பயோகெமிக்கலில் வந்து அந்த ஹார்மோன் இருக்கிறதுனால அந்த ஹார்மோன் அட்டாச் பண்ணி தான் ஹார்மோன் லெஸ் ஹைட்ரஜன் மோர். இது 4-5 தான் இருக்கும், அது 16-17 நிற்கிது. இதுக்கு எல்லாமே சான்றிதழ் என்கிட்ட இருக்குது. அந்த பேட்டன் சொன்னீங்களே, வந்துச்சா உங்களுக்கு? எது? அந்த ஜெனிவா வரைக்கும் போன விஷயம் சொன்னீங்களே, வந்துருச்சா உங்களுக்கு பேட்டன்ட்டு உங்கள் பேரில்? அது பல பேர் சொல்கிறாங்க, நான் பேட்டன் கிடைக்கல, பேட்டன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, பேட்டன் கிடைக்கல, பேட்டன் இங்கே பேட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே வெளியே. இந்தியா வந்து இது வரைக்கும் ஒரு கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கு. உலகமே இந்தியாவை பாராட்டுறாங்க. ஒரு விஷயம் இருக்கா? பெருசாக இல்லை சார். இல்லை. ஆனால் நான் அதுக்குள்ளேயே 1 கோடி ரூபாயை போட்டு அந்த நெருப்புக்குள்ளேயே போட்டு நீந்தி வந்தவன். என்கிட்ட கேட்கணும். நான் 1 கோடி ரூபாய் பேட்டன்ட் ஹவுஸ்க்கு பே பண்ணவன், அட்டானிக்கு பே பண்ணவன். என்கிட்ட கேட்கணும். என்னையா பார்த்தான் நெட், என்ன கேட்டேன். நான் நெட்டில் பார்த்தேன் ஒரே ஒரு கேள்விக்கிறேன். இந்த மெர்க் இண்டெக்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து நெட்டில் வருமா? வராது. சிக்மாவோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறான், இந்த மெர்க் இண்டெக்ஸோட நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா வராது. எல்லா நெட்டில் வரணும், எல்லா விஷயங்களும் வரும். ஆனால் மெர்க் இண்டெக்ஸோட ரெஃபரன்ஸை நீங்கள் நான் சொல்கிற ரெஃபரன்ஸை கேள்வி வராது. சில விஷயங்கள் வந்து அதுக்குள்ள பீஸ் கட்டி அதெல்லாம் முறைப்படாத அந்த விஷயங்களை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் இன்னும் புரியல. பேட்டன் உங்கள் பேரில் வந்துருச்சா இல்லையா சார்? பெண்டிங்கில் இருக்குது. இப்போது அதை சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட போட்டு அதை வந்து நாங்கள் இந்த வருஷத்துக்கு எண்டுக்குள்ளே நாங்கள் அதை கிரைண்ட் வாங்கிடுவோம். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அதை வாங்கிடுவோம். ஏன்னா அதை வாங்கலைன்னா நம்ம இந்த வேம்பை விட்ட மாதிரி, மஞ்சளை விட்ட மாதிரி, கடுக்காயை விட்ட மாதிரி இதையும் விட்டுருவோம். ஆனால் அதுக்குண்டான சேஃப்டியெல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஏபி ஒரு ஆள் கண்டுபிடிச்சானா அவருக்கு பேட்டன் போயிடும். இன்னும் சி ஒரு ஆள் கண்டுபிடிச்சான்னா அது ஏன்னா ஏபியோட சி போட்டு கண்டுபிடிச்சிருங்க, 2 பொருள் வரேன்னா அவனுக்கு பேட்டன் போய்டும். இப்போ அப்படி இல்லை, ஏபி சி போட்டு கண்டுபிடிக்கிறியா, அப்போ ஏபிக்காரனுக்கு பதில் சொல்லிட்டு நீ இது கிளைம் பண்ணுன்றாங்க. இப்போ ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால நான் அதுக்கெல்லாம் சேஃப்டி பண்ணியாச்சு. ஐயா இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுயா. இப்போ பெட்ரோல் டீசல் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வாகனங்களாக தயாரிச்சிருப்பாங்க. அந்த என்ஜினோட ப்ராசஸாக இருக்கட்டும், மற்றபடி ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த எரிபொருளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செயல்படும் ஐயா. நீங்கள் சொல்கிற விஷயமே உலகத்துக்கு புதுசு, இப்போதைக்கு புதுசு. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்திருக்கலாம் மேபி, இப்போதைக்கு புதுசுன்னு இருக்கப்ப இது எப்படி அந்த வாகனங்களில் பொருந்தும்? சரியான கேள்வி. என்னுடைய கண்டென்ட்டே மோர் தென் பார்த்திங்கன்னா சார்ஜெட்லேயே சொல்லி வர்றாங்க, குற்றச்சாட்டுலேயே சொல்லி வர்றாங்க. C4 டெட்ராஹைட்ரோஃபுரான் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் தென்படுதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய லாரிக் ஆசிட் இருந்ததாக சொல்கிறாங்க. லாரிக் ஆசிட் இன்னொரு நேம் என்னென்னா தேங்காய் எண்ணெய். இந்த 2 கலவைகள் தான் இருந்ததாக குறிப்பிடப்படுது. அப்போது இதில் அது வந்து ஒரு 70-75 டிகிரிக்குள்ளே வந்து அந்த இதை சந்திச்சா தான் அந்த ஸ்டார்டிங் பிரச்சனை இல்லாமல் அந்த இன்ஜின் ஓடும். அதுக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரி சொன்னேன்னா, இப்போ இருக்க டீசலுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ஜின்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஜெட்ரோப்பலாக இருந்து வந்த பயோ டீசலுக்கும் இப்போ இந்த பாமாயிலேருந்து வர பயோ டீசலுக்கு எப்படி மேட்ச் ஆகி ஓடுது? ஃபார்மாயில் வர டீசலுக்கும் மேட்ச் ஆகி ஓடுது இல்லையா? ஆனால் திறன் வேறுபடுது அந்த இடத்துல. இல்லை, இன்ஜினை மாற்றலையே. ஃபார்மாயிலேருந்து வரப்படுற பயோ டீசலுக்கோ இல்லை அந்த சமையலேருந்து எண்ணெயில் கழிவுலேருந்து வர அந்த பயோ டீசலுக்கு இன்ஜினை மாற்றலையே, சேம் இன்ஜின் ஓடுது இல்லையா? ஆனால் டெப்ரிசியேஷன் அதிகம் இல்லையா? இல்லை
அந்த வண்டிகள்லாம் ஓடுது. இப்போ நம்ம நாட்டில் வந்து காளீஸ்வரி டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் மோர் தென் பயோடீசல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை விட 5 ரூபா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது போட்ட என்ஜின்லாம் கெட்டு போகாதுன்றீங்க வண்டியில்? கெட்டு போகாதுன்னு வாங்கி 20 லட்சம் லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. ஏன்னா கம்ப்ளைண்ட் கூட வரல, ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. அதான் ஏன் சொல்கிறார், வாங்கினவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலையே. இல்லாதவங்க தான் சுற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கதான்றீங்க. ஏன்னா உங்களுக்கு கான்ஸ்பிரசி பேசுகிற முத்திரையில் வேறு குத்தப்பட்டுச்சு உங்களுக்கு சமூக வலைதளத்தில். எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து இப்போ என்னை விமர்சனம் பண்ணவங்களுக்கு கூட வரக்கூடாது. நம்பி நாராயணன் மேலே இதை விட மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. இந்த சைடு பொம்பளையை போட்டாங்க, இந்த சைடு மதுப்பாட்டில் வச்சாங்க. கடைசியில் என்னாச்சு? நீதிமன்றம் தானே சொல்லுச்சு. அதே மாதிரி எனக்கு நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. இந்த கண்டுபிடிப்பே அகநானூறு புறநானூறு இதை சார்ந்து வர்ற அந்த விஷயங்களில் வர்ற அதை பேஸ் பண்ணி வர்ற கண்டுபிடிப்பு. ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு அகப்புறத்தில் ஒரு 400 வரிகள், புறத்தில் எப்படி வாழணும் 400 வரிகள். அதுதான் அகநானூறு புறநானூறு. ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் போயிருக்கும்போது அந்த ஒரு சாதாரண ஒரு பச்சை நிறமுள்ள அந்த இலை எரிய சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த நெருப்பு பொறி பட்டு அது எரிஞ்ச ஆரம்பித்த உடனே அது ஏன் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழாசிரியர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இலைகள்லாம் அகநானூறுலேயும் புறநானூறுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு, மலையும் மலை சார்ந்த பகுதியும் அதில் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிண்ட்ஸ் கொடுத்து விட்டுறாரு. அப்போ அந்த அகநானூறு புறநானூறு படிக்கும்போது அதில் மலையும் மலை சார்ந்த பகுதியும் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரவு நேரத்தில் இந்த இலைகளோட உதவியோட அந்த சிக்கிம்க்கு கல் உராய்வுன்னா அதில் ஒரு பொறி வரும், அவன் வந்து உலாகுற மாதிரி அதில் வரிகள் வருது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எவ்வாறு வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் குறிப்பிடப்படுது. அந்த அகநானூறு புறநானூறு ஒரு மனிதன் வந்து முழுமையாக நான் படிச்சுட்டான்னா எந்த காரணத்தை கொண்டும் அவன் வந்து மனசாட்சிக்கு பயப்படுவான். அதே மாதிரி இந்த மனசாட்சிக்கு நான் பயந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்கக்கூடிய அந்த அரிய வகை மூலிகையுடைய பலன்கள் வந்து நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து வெளியில் கொண்டு வர்றோம். முதல்ல பார்க்குறவங்க சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடி பீப்புள் வந்து பார்த்துட்டு இது பெட்ரோலை விட 20% ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது அப்படின்னு 95 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ 95 காலகட்டங்களில் வந்து பெட்ரோலை விட ஒரு படிக்காத மனிதன் 20% ஸ்ட்ரென்த்து எப்படி அதிகம் உள்ள ஒரு பெட்ரோலை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வந்து இதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அப்போது டெல்லி ஐஐடி கூப்பிட்றாங்க, டெல்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூப்பிட்றாங்க. டெல்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெல்லி ஐஐடியும் கலந்துக்கிட்டு அந்த டெமோ பார்க்குறாங்க. டெமோ பார்த்துட்டு நாங்கள் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஞ்ஞானிகளும் டெல்லி ஐஐடி விஞ்ஞானிகளும் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடு, நாங்கள் இதை எடுத்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், தமிழ்நாடு அரசு வந்து எல்லா விதமான உதவி செய்யணும், அது குறிப்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இவருக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இப்போ நீதிபதி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அந்த உத்தரவு வந்து அரசு ஆவண சான்று 5 வந்து இது வருது. ஒரு மனிதன் வந்து சென்னை ஐஐடி, டெல்லி ஐஐடி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதை விட ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு இந்தியாவில் எதுவும் கிடையாது. இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி இதை வந்து நீங்கள் மார்க்கெட் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெர்மிஷனும் கொடுத்து உத்தரவு போட்டுடுறாங்க. அப்போது நான் ஒரு தவறு பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணணும்னா அந்த உத்தரவு வந்து கேன்சல் பண்ணணும். ஐயா உத்தரவு சொல்கிற ஐயா வந்து ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிற வரை, இப்போ 2023 ஜனவரியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. அதுவரை வந்து ஐயா என்ன சொல்கிறாரு, இன்னும் லைவில் தான் இருக்குது, இதை ஏன் கீழமை நீதிமன்றம் கவனிக்கலை? அப்போது இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி பதில்னா, உண்மையை வந்து எவ்வளவு ஆழத்தில் நம்ம தோண்டி புதைச்சாலும் ஒரு நேரத்தில் வெளியில் வந்துடும். அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு 23 வருடங்கள் ஆயிருக்கு. அப்போ உண்மை என்றாவது ஒரு நாள் வந்து வெற்றி பெறும். உண்மைக்கு அழிவு கிடையாது, சத்தியத்துக்கு அழிவு கிடையாது. அதுவும் அந்த அகநானூறு புறநானூறு ஒரு மனிதன் படித்ததுக்கப்புறம், அது தெளிந்ததுக்கப்புறம் ஒரு மனிதன் வந்து ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி இப்படி தான் எல்லாருடைய வியூகமாக இருந்துச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவற்றை உண்மை இல்லைன்னு. அப்போ அவங்களுக்கு நமக்கும் கான்ட்ரவர்ஷியல் வருது. அப்போது 2 பேருமே நீதிமன்றம் போக வேண்டிய சூழ்நிலை. நானும் நீதிமன்றம் போயாச்சு. நீதிமன்றம் வந்து சயின்டிஸ்ட்டில் கூப்பிட்றாங்க, சயின்டிஸ்ட்டுகளை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். ஆனால் சயின்டிஸ்டால் சயின்டிஸ்ட்டுகளால் நிரூபிக்க முடியவில்லை. இதுதான் ஐயாவுடைய நீதியரசருடைய தீர்ப்பு. ஐயா, உங்களை ஃப்ராடு,
மோசடிக்காரன், பணத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி ஏமாத்துறான், மூலிகை பெட்ரோல் அப்படின்ற பேரில் எம்எல்எம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இவர் முதல்ல தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு பல பேருமே கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. திரைப்படங்களில் கூட உங்களை சார்ந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இது போல் மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிறேன்னு ஒருத்தர் இது போல தான் பேசிகிட்டு இருந்தால் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்கன்ற மாதிரி டயலாக்லாம் வந்துச்சு படத்துலையே. இவ்வளோ வருஷங்கள் நீங்கள் இதெல்லாம் ஊண்ட ஏந்திருக்கீங்களே, ஆக்சுவலாக அந்த வழியை பற்றி சொல்ல முடியுமா? என் நிலைமை வந்து அந்த கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு ப்ராடு பெத்தலாட்டு சொன்னாங்களா, அவங்களுக்கு கூட என் நிலை வரக்கூடாது. ஏன்னா சென்னை ஐஐடியில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு குழாய் கொண்டு வந்து அந்த குழாய்க்குள்ளே பெட்ரோலை நிரப்பி அந்த பெட்ரோல் வெளியில் வராமல் இருக்காக மெழுகு வச்சு அடைச்சிருந்தார். இதுதான் குற்றச்சாட்டு. ஒரு அறிவார்ந்த சமூகம் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் அந்த குழாய்க்குள்ளே தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீர் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக சமையலுக்கு போடுற உப்பு வச்சு அடைச்சிருந்தது தான் குற்றச்சாட்டு. அதாவது மெழுகும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்டை வச்சு அடைக்க முடியுமா? அப்போ அந்த குற்றச்சாட்டு சொன்ன உடனே நாங்கள் அந்த சயின்டிஸ்டில் ஏற்றி நீங்கள் பிடபிள்யூ1 அதெல்லாம் ஐயா குறிப்பிட்டார், பிடபிள்யூ1 பிடபிள்யூ2 குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பிடபிள்யூ1 கேட்குறோம், நீங்கள் பார்த்தீங்களா, நோட் பண்ணீங்களா? அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கவனிக்கலை. பிடபிள்யூ2வும் சொல்லுது நானும் கவனிக்கலை. பிடபிள்யூ தான் அந்த அரசாணை கொடுத்தது. அப்போ அந்த அரசாணையை ரத்து செய்தீங்களான்னு சொல்லி 5-6 வருடங்கள் அந்த வழக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் 4-5 வருடங்கள் கழித்து கேட்குறோம். இல்லை நான் ரத்து செய்யலை. எப்படி ஒரு மனிதன் தவறு பண்ணியிருந்தால் உடனே அந்த அரசாணை ரத்து பண்ண வேண்டாமா? அடுத்தவர் என்ன தெளிவாக சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி புகார் எழவில்லை. கடைசியில் அப்படி தான் நிறைவு பண்ணுறாங்க. அவர் இந்த மேல் நாங்கள் தான் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்தோம், இந்த மாதிரி புகார்லாம் எழவில்லை. அதை வந்து நான் ஒரிஜினலாக சிஏ போட்டு நான் காப்பி வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஐஐடி வந்து சென்னை ஐஐடி வந்து இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்குது. இப்போ நான் அந்த ஒரு லெட்டரு அந்த சிஏ வச்சு இப்போ இந்த வழக்குடைய தீர்ப்பை வச்சு நான் ஒரு நோட்டீஸ் போட்டால் சென்னை ஐஐடி வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் உண்மையை சொல்லாத காரணத்தினால் இந்திய நாட்டில் உள்ள அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும் அவரை நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி தான் 16 பக்கத்தில் 16 வரையில் தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு. நீங்கள் அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவீங்களா? நம்மளுடைய ஒரு தாற்பரிய கொள்கையை மறப்போம், மன்னிப்போம், இன்னும் மக்களுக்கு கொடுக்க பார்ப்போம். ஏன்னா நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கு தகராறு வருது. அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு ராமர் பக்கம் தான் உண்மை இருக்குது, சயின்டிஸ்ட் பக்கங்களோ சிபிஐ பக்கமோ உண்மை இல்லை அப்படின்னு தீர்ப்பை சொல்லிடுறாங்க. அவருடைய கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த அக்கௌண்ட்லாம் 23 வருஷம் வட்டியோட திரும்ப கொடுத்துருங்கிறாங்க. கைப்பற்றப்பட்ட எல்லா மீட்டிலும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. அவங்களால அப்பீல் போக முடியாது. ஏன்னா அப்பீல் போனால் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை விட பெரிய அவமானங்களை வந்து அவங்க சந்திக்க வேண்டியது வரும். இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்கிறீங்களா? மத்திய புலனாய்வுத்துறை சொல்கிறேன். சிபிஐ? ஆமாம், இதை விட பெரிய அவமானங்களை சந்திப்பாங்க. சார் எனக்கு இதுதான் புரியல. இப்போது நான் ஒரு இந்தியன் சார், நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன், என் நாட்டு மக்கள் அதனால் பலனடைவாங்க அப்படின்னா அது அந்த நாட்டு அரசு வரவேற்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தமிழன் ஒரு பொருளை இது போல் பெட்ரோலுக்கு மாற்றுன்னு கொண்டு வரீங்க. சர்வதேச சந்தையில் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியதே பெட்ரோல் டீசல் தான். இதோட விலையை வச்சு தான் ஃபுல்லாக இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸே போயிருக்கு. நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோலை 30 ரூபாய்க்குலாம் கொண்டு வர முடியும்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸே பண்ணுறீங்க. அதெல்லாம் சாத்தியமானு தெரியல எங்களுக்கு. ஷோட முடியல தெரிஞ்சுக்கிறேன் சார். அதை அப்படி ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்படுதுன்னா அது அரசு ஊக்குவிக்கும் தானே? அரசு ஊக்குவித்தது இதில் சில அதை நேரம் வரும்போது சொல்கிறேன். ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலாவை நேரடியாகவே டீல் பண்ணுறாங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல போனால் அவங்க 160 ஸ்டேட்மெண்ட்டே கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மினிஸ்டரே கோர்ட்டில் கொடுத்துருக்காரு. அந்த மினிஸ்டர் கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு, நான் 40 லிட்டர் தண்ணி கொண்டு போனேன், அதில் ராமர் வந்து 35 லிட்டரு எனக்கு எரிபொருள் ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. இது அவருடைய 160 ஸ்டேட்மெண்ட். கிராஸ்லையும் சொல்கிறாரு, நான் ரகசியத்தை கேட்டேன், அவர் சொல்லலை, அதனால நான் வந்து உதவி பண்ணலை. இதுதான் மினிஸ்ட்ரியோடைய கோர்ட்டில் வந்து அவர் கொடுத்துருக்க வாக்குமூலம். நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆரம்பித்த உடனே சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸ் என்ன செய்யுதுன்னா என்னுடைய ஃபேக்ட்ரியை வந்து தரவாக செக் பண்ணுறாங்க, ப்ராடக்டை செக் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் மக்களுக்கு பாதிக்காதுன்னு சொல்லுங்கள், நான் மக்களுக்கு தரேன்னு சொல்கிறேன். அவங்க இது மக்களை பாதிக்காதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நான் 24 lakhs டேக்ஸ் பே பண்ணுறேன், அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணி அந்த பொருளை வந்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன். அவங்களையும் கிராஸ் பண்ணோம். ஜட்ஜே கேட்டார், நீங்கள் சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸு
நீங்கள் சயின்டிஃபிக் டீமெல்லாம் வச்சுருக்கீங்க, ராமர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து நீதியரசருக்கு முன்னாடி அவங்க அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, ராமர் கண்டுபிடிச்சது பெட்ரோல் அல்ல, அதை போன்ற ஒரு பொருள். சிமிலர் அதுதான் இந்த தீர்ப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ராமர் கண்டுபிடிச்சது பெட்ரோல் அல்ல, அதை போன்ற ஒரு பொருள். எரியக்கூடிய தன்மை இருக்கானோ. அதை போன்ற ஒரு பொருள். அதை சிபிஐ அதிகாரிகளும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், அதை போன்ற ஒரு பொருள் தான். அப்போது சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் வந்து 21 சயின்டிஸ்ட்டை அனுப்பிச்சு தரவாக ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாமே ஆய்வு பண்ணி ரொம்ப 21 சயின்டிஸ்ட், டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட், அவங்க ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறாங்க. பிடி மனோகரன் ஐயா தலைமையில் அது நடக்குது. அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, கோல்டு மெடல். அவங்க என்ன சொல்கிறாங்க, ராமரை தண்ணியில் போடும்போது எந்த பொருளும் எரியலை, வெளியில் வரும்போது எரிபொருளாக வருது. ஹெர்பலுக்கு அந்த பவர் இருக்குமா அப்படின்னு எங்களால் சொல்ல முடியலை. அவர் யூஸ் பண்ணுற கெமிக்கலுக்கு தான் அந்த பவர் இருக்குது, ஆனால் அது பெட்ரோல் கிடையாது. அது வந்து அந்த எரிபொருள் எப்படி இருக்குதுன்னா டெட்ரா ஹைட்ரா ஃபோரன் அதே மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, டெமான்ஸ்ட்ரேஷனில் தப்பு எதுவுமே இல்லை. ஒரு எரிபொருள் உருவாகுது, ஆனால் அது பெட்ரோல் இல்லை, அது ஒரு எரிபொருள் உருவாகுது. ஆனால் இவர் மூலிகை பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, அதை மட்டும் எல்லா மினிஸ்ட்ரிக்கு டைப் பண்ணி அனுப்புகிறவங்க அந்த லாஸ்ட் வரியை மட்டும் பேனால் எழுதுறாங்க. அதையும் ஐயா நோட் பண்ணியிருக்காரு. ஏன்யா எல்லாத்தையும் டைப் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறீங்க, அது மட்டும் என்ன இவர் மூலிகை பெட்ரோல்னு ஹெர்பல் பெட்ரோல்னு தப்பாக யூஸ் பண்ண சொல்லணும். அது என்ன ஃப்ராட்லண்ட் கிளைமில், என்ன ஃப்ராட்லண்ட் கிளைமு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, எங்களோட 21 சயின்டிஸ்டால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை, அதனால் எங்களை விட இன்னும் மேலான சயின்டிஸ்ட்டை போட்டு ரொம்ப வாட்ச் பண்ண, ஏன்னா அவங்களே பல கேமரா வச்சு எடுத்துட்டு எங்களால் முடிவுக்கு வர முடியல, ரொம்ப ஒன்றும் வாட்ச் பண்ணி முடிவெடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. இந்த தருணத்தை தான் மக்கள் சந்திக்கணும். BW 111 சிபிஐ அதிகாரி, பேஜ் நம்பர் 48, கடைசியில் வர 15 வரிகள் 49. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா குருமூர்த்தி துக்ளக், இப்போ குருமூர்த்தி ஐயா எனக்கு நண்பர், நெருங்கிய நண்பர், இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் குருமூர்த்தி. அவர் வீட்டில் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு மினிஸ்டர், சபாநாயகர் எல்லாம், அத்வானிஜி எல்லோரும் வர்றாங்க. அந்த கல்யாணத்தில் வரும்போது மினிஸ்டர் எல்லாமே இருக்கும்போது, என்னையா சயின்டிஸ்டில் ரொம்ப திணறாங்க, இவ்வளோ பக்கம் கொடுத்துருக்குறாங்க, நீ ஏதாவது கொஞ்சம் இறங்கி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னால் நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குருமூர்த்திஜி கல்யாணத்தில் மினிஸ்டர், சபாநாயகர் எல்லாம் என்ன சொன்னோம், ஒரு இதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், கொஞ்சம் இறங்கி வந்து உண்மையை சொல்லுங்கள், அந்த என்ன மூலிகைன்னு அந்த எந்த மொழியிலேருந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ராஜ்யசபா லோக்சபாவை கூட்டுங்க, நான் வந்து உண்மையை சொல்கிறேன் சொல்லிட்டேன். கண்டிப்பாங்கிறாரு, கண்டிப்பான்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு ப்ராடை, ஒரு மோசடிக்காரனை எவ்வாறு ராஜ்யசபா லோக்சபா அழைக்கும்? சார்ஜிட்ல இல்லை, அதே 111 24 பக்கத்தில் 8வது சொல்கிறாரு, இந்த வழக்கில் மெட்டீரியல் ஆப்ஷன் இல்லை, ஒரு மெட்டீரியல் ஆப்ஷன் இல்லாத ஒரு வழக்கு. நாங்கள் கைப்பற்றப்பட்ட பொருள் ராமர் பிள்ளை ஃபீல அல்ல. ராமர் பிள்ளை ஃபீலே அல்லன்னா எந்த ஃபீலை வச்சு நீ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து நீ கோர்ட்டு வழக்கு நடத்தின? அடுத்து 52 டாக்டர் சாயராம் சிபிசியில் பெரிய அதிகாரி, அவங்க சார்ஜிட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒலிஃபினிக் காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு, ஆர்கானிக் கெமிக்கல்லாம் உருவாச்சு, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் மக்கள் வந்து பல நோய்கள் வந்து செத்து விடுவாங்க, அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். எந்த அதிகாரி? PW 52 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்க தான் சார்ஜிட் போடுறாங்க. அந்த 52 அதிகாரிக்கு வந்து ஹைகோர்ட், இது சிபிஐ கோர்ட் உத்தரவு போடுது, இது நல்ல பொருளா கெட்ட பொருளா, மூலிகையா கெமிக்கலா, ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுது. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் இல்லை. அந்த அதிகாரி கொடுக்குறோம், நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஆமாம், நான் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தேன். உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எங்கே? நான் டெஸ்ட் ரிப்போர்ட் நான் சிபிஐட்ட கொடுத்தேன், டெஸ்ட் ரிப்போர்ட் இப்போ இங்கே இல்லை. அப்போவாவது உங்களுடைய தவறை நீங்கள் புரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அப்போது நீங்கள் ஒலிஃபினிக் காம்பவுண்ட் குறிப்பிட்டீங்களா? நான் சொல்லவே இல்லை. ஆர்கானிக் கெமிக்கல்னு சொன்னீங்களா? நான் சொல்லவே இல்லை, நான் குறிப்பிடப்படவே இல்லை. ராமர் பொருளை மாதிரி இந்த இன்சில் பாயிலிங் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ராமர் பொருளை மாதிரி உலகத்தில் எந்த பொருளுமே இல்லை. அவங்களோட ஸ்டேட்மெண்ட், சிபிசியோட ஸ்டேட்மெண்ட். எதை வச்சு நீங்கள் மெட்டீரியல் ஆப்ஷன் இல்லை, புகார் இல்லை, நாங்கள் ராமர் பொருளை நாங்கள் டெஸ்ட் பண்ணது ராமர் ஃபீல் கிடையாது, அப்போது டெஸ்ட் ரிப்போர்ட்டே இல்லாமல் இது ஒரு கெமிக்கல் சொல்லிட்டு, இதெல்லாம் கீழமை நீதிமன்றம் வந்து சரியாக கவனிக்கலை. ஆனால் கீழமை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா,
நீங்கள் கலப்படமான எரிபொருள்னு சொன்னீங்க, அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியலை. அந்த வழக்குலேருந்து நான் விடுதலை பண்ணுறேன். ஆனால் இவர் காசு வாங்கிட்டு பெட்ரோல் கொடுக்கலன்னு வழக்கல்ல. வழக்கு அது அல்ல, எரிபொருளே இல்லை. அவர் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஆயில் கார்பரேஷன் அதிகாரியில் கொண்டு வந்து அந்த பொருளை விற்றாரு, அதுதான் வழக்கு. நான் காசு வாங்கிட்டு பெட்ரோல் கொடுக்க வழக்கு கிடையாது. ஐயா நீங்கள் மேல்கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க ஐயா அப்படிங்கிறாரு. எங்கிட்ட சொல்கிறாரு. அவர் தீர்ப்பு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்திய திருநாட்டில் ஒரு ஓப்பன் கோர்ட்டில் மேக்சிமம் ஒரு 7 மணிக்குள்ள தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு தீர்ப்பு சொல்லும் பொழுது எக்மோர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லும்போது இரவு 11 மணிக்கு இந்தியாவில் எந்த நீதிமன்றமாக தீர்ப்பு சொல்லியிருக்கா? ஐயா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் மேலே போய் பார்த்துக்கோங்க. அப்போ ராமர் பிள்ளை வந்து நிரூபிக்கப்பட்டது 3 ஆண்டு ஜெயில். ஏதாவது ஒரு டிவி, ஒரு சேனல், ஒரு பத்திரிக்கையாரங்க ஐயா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க அப்படி சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்துருந்தாங்கன்னா 2016 உண்மை வெளியே வந்திருக்கும். நீங்கள் பித்தலாட்டம்னு சொல்லும் பொழுது நான் சிலையை தான் மறைச்சிருக்கேன். எப்படி மறைச்சிருக்கேன்? கிழக்க மேற்குன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ரகசியத்தை காப்பாற்றுறத வந்து கிழக்கு மேற்குன்னு சொன்னது தப்பல்ல. ஏன்னா என்னுடைய ரகசியங்கள் கைப்பற்றப்படணும். கிழக்கு மேற்குன்னு தான் சொல்லி பண்ணலையே, ஆனால் அந்த பொருள் உண்மை. இவர் கிழக்குன்னு சொன்னாரே, அது எப்படி சொல்லலாம்? ப்ராடு. என் பொருளை நான் காப்பாற்றணுமே, என் நாட்டை நான் காப்பாற்றணுமே. என்னுடைய அம்மா படிக்காதவங்க, ஆனா கூட தெரியாதவங்க, அவங்க போய் அந்த அதிகாரிகளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி முக்கியமான குற்றவாளி அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏயா ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகளை போய் ஒரு படிக்காத மையா டீல் பண்ணிட்டு வருவாங்க? இன்னும் நான் அந்த பொருள் அவருக்கு இந்த பொருள் எங்கேருந்து வந்துச்சு கேட்டால், இந்த பொருள் எங்கேருந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணாருன்னு எங்களுக்கே தெரியல. இது மத்திய புலத்துறை சொல்கிற வாதமா? இது படிக்காதவங்க. இந்த மூலிகை பெட்ரோல் வந்து இப்போதான் தெரியும். ஆனால் என்னை எடுத்து வளர்த்த அந்த ஜீவன் இருக்குதே, அப்பயே அவங்க பணக்காரங்க. அது சிபிஐ வீட்டுக்குள்ளே கேட்குது, தண்ணி எப்படி எரியும்? சிபிஐக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சிபிஐ பார்க்குறாங்க, ஆமாம் எரியுது. நீ இப்போ தானே கேட்ட தண்ணி எப்படி எரியும்னு. அதே நான் கேட்குறோம், வீட்டில் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா? பார்த்தேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லணும். எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு விறகு வெட்டி, படிக்காதவன். மெழுகு வச்சிருந்து கரைச்சி அதில் ஒரு வண்டி ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஏன் இதே குறைச்சாட்டு ஐஐடி சொல்லிச்சே. ஐஐடி சொல்லி தானே தலை குனிஞ்சு போய் நிற்குது. அது முழுமையாக அது மெழுகாவே இருந்துட்டு போட்டோம். உங்களுடைய ஆப்ஷன் பாரு, அது மெழுகல்ல. அதுக்கப்புறம் நான் சில இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் இப்போது அந்த மெழுகை தண்ணியில் கரைச்சி வண்டி ஒன்றா ஏற்றுக்க வேண்டியது. ஏன் அது முழுமையாக நீங்கள் பார்க்கல? ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க இதே போல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இது போல் என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, இது உங்கள் வீட்டில் வந்துட்டால் எல்லாமே நீங்கள் செலவு பெருசாக கம்மியாகிடும், அது இதுன்னு சொல்லுவாங்க ஐயா. நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை சில பேர் அப்படி தான் பார்ப்பாங்க. இவர் என்ன திருப்பியும் அடங்க மாட்டார் போல இருக்குது, இதே போல் திரும்ப மக்கள்கிட்ட ஆசை வார்த்தை கூறி காசு அடிப்பார் போல இருக்குன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருமா வராதா? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, ராமர் சட்ட பிரகாரம் உண்மையாக நேர்மையாக அக்கௌண்டபிள், யாரையும் இதுவரை ராமர் பிள்ளை ஏமாத்தலை. இதுதான் நீதிமன்றத்தோட கதை. அதனால் நினைக்கிற சிலர் நினச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஐயா. ஐயா உங்களோட கண்டுபிடிப்பு அப்படின்றது அறிவியலா ஆன்மீகமா, எது பேஸ் பண்ணியிருக்கு? 1940க்கு முன்னாடி அணுவை உடைக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கும் நோபல் ப்ரைஸ். இன்றைக்கி அணுவை உடைச்சி இந்த லெவலுக்கு வந்துட்டான், எதுக்கும் ஒரு நோபல் ப்ரைஸ். எந்த நோபல் ப்ரைஸ் தப்பு? சரி, நீங்கள் கேட்கறதுக்கு சொல்கிறேன். போவருங்கிற சித்தர் வந்து அந்த பழனிமலையில் இருக்கிற சிலையை அவர் தான் கொடுத்தாரு. அவர் எங்கே போய் படித்தார்? எந்த காலேஜில் போய் படித்தார்? திருவள்ளூர் எந்த காலேஜில் போய் படித்தார்? அவ்வளோ வரிகள் எழுதுறதுக்கு காரணம் எங்கே போய் பிஹெச்டி வாங்கினார்? 18 சித்தர்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 64 நாயன்மார்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நமக்கு வாழ வேண்டிய அனைத்து வகைகளும் அந்த 18 சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை யாரும் ஃபாலோ பண்ணப்போ நம்ம எப்போயும் நம்ம வல்லரசு ஆகிருப்போம். நம்ம அந்த சித்தர்கள் சொல்படி கேட்கல. திரிகடுகம் அந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணல. திரிகடுகம் 3 பொருள் சேர்ந்து திரிகடுகம் நம்ம யூஸ் பண்ணல. சிறுபஞ்சு மூலம் நம்ம யூஸ் பண்ணல. அதெல்லாம் ஒரு மருந்து குறிப்பு யூஸ் பண்ணல. அவை சொல்லுகிற ஆளும் வேலும் பல்லு குருதி, அந்த வேப்பங்குச்சி வச்சு பல் தேய்ச்சாலே கொரோனா வந்திருக்காது. அந்த 3 நாள் கிருமி இன்ஸ்பெக்ஷன் ஆகி தான் போவோம். அந்த வேப்பங்குச்சியோட கசப்பில் அந்த கொரோனா கிருமி செத்து இருக்கும். பலவித நோய்கள் பல்விதப்பட்ட முகம் பளபளப்பாக இருக்கும். ஔவையார் சொல்லுறதே கேட்கல. நான் சொல்கிறத கேட்டுற போகிறாங்க. தண்ணியில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், எரியறதுக்கு துணை போகக்கூடிய பொருளும் எரியக்கூடியது பொருளும் எரியறதுக்கு துணை போகக்கூடிய பொருள் தான் இருக்குது. அவங்களை கொஞ்சம் கிராக் பண்ணிங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன் தண்ணியில் இருந்து ஹைட்ரஜன் எரிய விடலையா? ஏன் எல்லோரும் எரிய விடுங்க சார். அந்த ஒரு மூலிகைக்கு எவ்வளோ பவரா சார்? ஆமாம், ஒரே ஒரு மூலிகைக்கு. பிறகு
அப்புறம் எப்படி இந்த போகருங்கிற சித்தர் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த சிலையை கொடுத்தாரு? இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நவபாஷானத்து மூலம் தானே. அந்த நவபாஷானங்கிறது 9 மொழியில் சேர்ந்த கலவை தானே, அதன் மூலம் தானே அது இதாகுது. சொல்லுங்கள். நான் எல்லா நண்பர்கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு. ஒன்று நீங்கள் கல்லாதது கடல் அளவு இருக்குது. ஒரு மனிதன் வந்து ஒன்று சொல்கிறான், ஏப்பா இந்த ரூம்குள்ள வச்சாச்சுப்பா, தண்ணியை வச்சிடறோம்ப்பா, நீ பெட்ரோல் டீசல் மட்டும் உள்ளே கொண்டு போதப்பா, வேறு எதாவது கொண்டு போப்பா, எனக்கு டெய்லி ஒரு 1000 லிட்டர் பண்ணி கொடுப்பா, 2000 லிட்டர் பண்ணி கொடுக்கணும், அது வேறு. ராமர் என்னாரடா பார்த்து அசருவார், அந்த பொருளை எடுத்துருவான். ஏன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், டேரக்டூரில் அந்த விஷயம் நடக்கலை? ஏன் அதை எடுக்கிறீங்க? ஏன் மோந்து பார்க்குறீங்க? விட ஃபார்முலா கேட்டு பல பேர் வந்துருந்தாங்களா? ஃபார்முலா திருடுனுங்கிற நோக்கத்தில் தான் வந்தாங்க. ஆனால் ஐயா இன்னும் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. அதுவும் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அறிவியல் ஆன்மீகம் ஐயா. ஏன்னா பெட்ரோல் டீசல் கதை நம்மளுக்கு தெரியும், ஃபுல்லாக புதைப்படம் ரெண்டும் கலந்தது தான். அது இவனால் முடியும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். ஏன் அப்படின்னா இதில் திருக்குறளில் தான் வருது, அதாவது ஒரு மனிதனுக்கு புத்தி இருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும், அவனிடம் பக்தி இல்லை என்றால் சரிப்பட்டு வராது விலகுங்கள். புத்தி இருந்தாலும் அவன்கிட்ட பக்தி இல்லை என்றால் சரிப்பட்டு வராது. ரெண்டும் சேர்ந்தது தான். இப்போ இறைவன் சொல்லிட்டான், ஏன்னா 60 வயசு நெருங்கிட்டோம், இனிமேல் இது மூடி வச்சு பிரயோஜனம் இல்லை. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்குது. உங்களால் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும். கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆவல் எதிர்பார்க்குற உங்களோட பதிலுக்காக. இவரை அழைச்சி கவர்மெண்ட் பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லைனா ப்ரோ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு, எதுக்குன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிற ஆட்களும் பல பேர் இருப்பீங்க. இதெல்லாம் பாசிபிளே இல்லையா ப்ரோ அப்படின்னு அடித்து சொல்கிறவங்க தான் பெரும்பாலும் இருப்பீங்க. இதை தாண்டி ஒரு சின்ன வெளிச்சம் ஒரு ஓரமாக தெரியுது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணலாமே நினைக்கிற மக்களும் பல பேர் இருப்பீங்களா? அதனால தான் பதில் உங்ககிட்டே விட்டுறேன். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனை போட்டிங்கன்னா மக்களோட மனசை தெரிஞ்சுப்பேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா எரிவாயு சார்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாதுன்ற உண்மை லிட்டரலாக இப்போ தெரிய வந்துருச்சுல. இதனால இந்த ஒரு இன்டர்வியூவை இப்போ உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.